ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிள்ளையார்பட்டி போகிறோம், ஓகேங்களா? நான் புல் வாங்கியிருந்தேன். அங்கே அருகம்புல் விற்கிறாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கடவுளுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் புல் இப்படி வாங்கியிருந்தேன் கையில். அது புல்லை இப்படி வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு, கோயிலை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன். ஒரு மாடு, எனக்கே தெரியாது, அதுவே வந்துட்டு என் கையில் அந்த புல்லை அப்படியே கவ்விருச்சு. இப்போ நான் அந்த விட்டுரு தான் ஆகணும், வேறு ஒன்றும் வழி இல்லை. நல்ல ஒரு கட்டு புல் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்படியே கட்டு புல் அது சாப்பிட்ருச்சு. அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க, நான் போகிறேன். எனக்கு என்னடா, நான் கடவுளுக்கு வாங்கினதை மாட்டை எடுத்துருச்சு. ஆக்சுவலாக நான் கொடுக்கல, அது என் கையில் பிடுங்கிருச்சு. ஓகே, அப்போ கடவுளுக்கு வாங்கினது பிடுங்கிருச்சு, மாடு பிடுங்கிருச்சு. எனக்கு இவங்களும் வந்துட்டாங்க. புல் கையில் இல்லாமல் தான் நான் உள்ளே போகிறேன். அருகம்புல் இல்லாமல் நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். நாங்கள் நடந்து போகிறோம். எல்லோரும் உங்களுக்கு தெரியும், பிள்ளையார்பட்டியில் நேராக சிவன் இருப்பார், இந்த பக்கம்தான் பிள்ளையார் இருப்பார். இப்படி உள்ளே போய் இப்படி சுற்றி வந்து தான் அவருக்கு அங்கே சைடில் நிற்கணும். ஆனால் இப்படி போகிறோம். அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி கதவு திறந்து விட்டார். முதல் ஆளாக போய் நின்னேன் பிள்ளையார் முன்னாடி. அந்த கதவு ஓப்பன் பண்ணி விட்டதும் நேராக போய் முதல் ஆள் நான் தாங்க. அந்த பக்கம் இருந்து அத்தனை பேர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்க வரைக்கும் அவங்க சுற்றி அந்த சைடு நிற்கிறாங்க. எனக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டார். எங்கள் ஃபேமிலி நேராக நாங்கள் போய் முன்னாடி நிற்கிறோம். நான் தான் போய் முன்னாடி நின்னேன். அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த காளைக்கு அதுவே எடுத்துக்கிச்செங்கிட்டு இருந்து, அது நானாக கொடுத்துருக்கணும் அதுக்கு புல் வாங்கி. ஆனால் நான் கொடுக்கல, அதுவாக எடுத்துக்கிச்சு. ஆனால் அதுக்கு விநாயகர் எனக்கு முதல் வரவேற்பு கொடுத்தார். அங்கே கொடுத்துட்டு வந்ததுனால தான் இங்கே எனக்கு அந்த வரம் கிடச்சிதுன்னு நான் நினச்சேன். அவருக்கு கொண்டு போய் நான் கொடுக்க போயிருந்தா கூட ஒரு வேளை என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே பின்னாடி நிறுத்தியிருப்பார். ஆனால் அந்த காளைக்கு கொடுத்துட்டு வந்ததுனாலேயே என்னமோ கஷ்டமாக இல்லை, ஆனால் மனசுக்கு என்னடா காலை எடுத்துருச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு வேணும், நீ எனக்கு கொண்டு கூட வைக்க வேண்டாம், அதுக்கு கொடுத்துட்டு வந்தால எனக்கு சந்தோஷம்னு சொல்லி இப்படி நான் நடக்க அப்படி ஓப்பன் பண்ணி விடுறாருங்க. நான் அப்படி ஒரு 8 வச்சுருந்தா அப்படி போயிருப்பேன். இந்தா ஓப்பன் பண்ணி விட்டு நாங்கள் இப்படி போய் முதல் நாளாக பிள்ளையாருக்கு முன்னாடி நின்று கும்பிடுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி புல்லரிச்சு போச்சு, ஓகேங்களா? அப்போ தான் புரிஞ்சுது, அதுதான் அவரும் விரும்புகிறாரு. இங்கே எனக்கு கொண்டு பூ போடுறதை விட அதுக்கு புல் கொடுத்துட்டு வந்தது தான் எனக்கு திருப்தி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தேன்.